Hello, this is Justin. Hi, this is Deepthi. From Ambattur, Chennai. From Sripuram, Vellore district. BE Civil Engineering. Still with 4 years. BE Computer Science Engineering with no Aryo history. Marital status. எல்லாரும் மாதிரியும் சிங்கிள் தான். அவளை பார்க்குற வரைக்கும் சிங்கிள், பியூர் சிங்கிள். அவன் என் லைஃப்பில் வர வரைக்கும். தீப்தி ஜஸ்டின். என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம். ஜஸ்டின், எனக்கு எல்லாமாவும் இருந்த ஒரே ஒரு சொல் அவன்தான். அவன் மட்டும்தான். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவள் எடுத்து கொடுத்த அதே ஷர்ட் இப்போ அவளை பார்க்க போகிறேங்கிறதுக்காக மட்டுமே எனக்கு தேவைப்படுது. நான் அழகாக இருக்கேனான்ற டவுட் எனக்கே வரும்போதெல்லாம் பொட்டு வச்சுக்கோ தீப்தி, அப்போதான் உன் ஃபேஸ் நல்லா இருக்கும்னு அவன் சொன்ன அந்த வார்த்தை என் காதில் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கு. இதோ இந்த கடா, இது எப்போ என் கையில் இருக்கணும்னு சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் இப்போ என் கூட இருக்கு. எப்போ ஸ்கூட்டி எடுத்தாலும் சரி, ஹெல்மெட் போடல உன்னை கொன்றுவேன்னு அவன் சொல்றதுக்காகவோ என்னவோ எப்பயுமே அதை மறந்துடுவேன். எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? லவ் 2 பேருக்கு இடையில இருக்க வரைக்கும் பிரச்சனையே இல்லை. சுற்றி இருக்க 4 பேர்கிட்ட போகும்போது தான் பிரச்சனையே. மதங்கள் கடந்து மாதங்கள் கடந்த என் லவ் ஸ்டோரி இதோ இந்த டெரேஸில் முடிய போகுது. அவர் மூமெண்ட் இஸ் ஒரு 6 மாதம் இருக்குமா தீப்தி உன்னை நேரில் பார்க்குறதுக்கு? ஒரு 2.5 மாதம் இருக்குமா ஜஸ்டின்? உன் வாய்ஸ் இப்படி கேட்டு சண்டை போட தான் வந்தமா என்ன? சமாதானம் பேச தான் வந்தமா என்ன? லாஸ்ட் மீட்டில் கரெக்டாக தீப்தி. இதுக்கப்புறம் கால் கூட பண்ண மாட்டேல ஜஸ்டின். இத்தனை வருஷம் ஒன்றா இருந்தோம், இப்போது என் கார்டு போகிற இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே நிறைய பேருக்கு உண்மையான லவ் கிடைக்கிறதே இல்லை ஜஸ்டின். அப்படியே கிடைச்சாலும் ஜாதி மதங்கிற பேரில் அவங்க சேர்றதும் இல்லை நம்மளை மாதிரி. இங்கே எல்லாமே மாறிடுச்சு தீப்தி. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களோட ஸ்டூபிட் மென்டாலிட்டி மட்டும் மாறவே இல்லை. அப்படி மட்டும் சொல்லாத ஜஸ்டின். நம்ம வீட்டில் மட்டும்னு, இங்கே எல்லார் வீட்லேயும் தான். வெறும் பேச்சுக்கு மட்டுமே பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு ஏன் தீப்தி உங்களுக்கு இவ்வளோ வெறி? நம்ம 2 பேர் வீட்லேயுமே நம்மளுக்கு தெரியும். நம்ம பேசும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது வராத தாட், நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் தீப்தி உங்களுக்கு வருது? இங்கே ஓ மேலேயோ ஏ மேலேயோ எந்த தப்பும் இல்லை ஜஸ்டின். உன் அப்பா அம்மா மேலேயோ ஏன் அப்பா அம்மா மேலேயோ எந்த தப்பும் இல்லை. நம்ம தான் பாப்புலேஷனை 4 பேராக டிவைட் பண்ணி வச்சிருக்கோமே. நம்ம எது செஞ்சாலும் அது தப்பு இது தப்புன்னு சொல்ற அந்த 4 பேரோட தப்பு. எந்த கடவுளும் காதல வேணான்னு சொல்லி தீப்தி. எந்த காதலும் கடவுளை நம்பாம இல்லையே ஜஸ்டின். இவங்க பண்ற தப்புக்கு கடவுளை ஏன் குத்தம் சொல்லிட்டேன்? இந்தியா செக்குலர் கண்ட்ரி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதெல்லாம் சோஷியல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸ்க்கு தானே தீப்தி. எதுவுமே மாறல தீப்தி, மாறவும் மாறாது. அதுவும் கரெக்ட் தான் ஜஸ்டின்.
என்ன பண்ணுற தீப்தி? என் நமக்காக வாழ்றத விட நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காக வாழ்ந்தே பழகிட்டோம்ல. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டா அவன் நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பானான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதி மதத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பானான்னு தானே பார்க்குறாங்க ஜஸ்டின். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் தீப்தி, நம்ம வீட்டில் நம்மளை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் கிறிஸ்டின், நீ இந்துங்கிறது சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லைனா. இப்போ கூட நம்ம நினைச்சா அம்மா அப்பா விருப்பத்தை மீறி ஒன்று சேரலாம். ஆனால் அவங்க விருப்பத்தை மீறி ஒன்று சேரணும்னு தோணல. இதே மாதிரி நம்ம அம்மா அப்பாவும் நம்ம விருப்பத்தை மீறி செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டாலே எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. வீட்டில் ஏதாவது விசேஷம்னா வருவான். நம்ம வீட்டிலே சாப்பிட்டு நம்மளே கண்ணு வச்சுட்டு நம்மளை பற்றியே பொருணி பேசுகிற இந்த சொந்தக்காரங்க ஊர்க்காரங்கெல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னு அம்மா அப்பா இப்படி பயப்படுறாங்க. டிஃபால்ட் தீப்தி, இதில் பெரிய ஜோக் என்ன தெரியுமா? We are in the 74th year of independence. இண்டிபெண்டன்ஸ் நம்ம லைஃப்பை யார் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ற ரைட்ஸ் இருந்தும் இல்லாமலே போயிடுச்சுல. விடு தீப்தி, இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. நம்ம பிரியறதுலாம் அவங்களுக்கு சந்தோஷம்னா அவங்க இஷ்டப்படி நடக்கட்டும். இவ்வளோ ட்ரூவாக நேசிக்க தெரிஞ்சு நம்ம அட்லீஸ்ட் இந்தியா மாதிரி இல்லாமல் மனுஷங்க ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குற ஏதாவது ஒரு ஊரில் பிறந்திருக்கலாம். எவ்வளோ ட்ரூ லவர்ஸ் பிரிஞ்சுட்டாங்க தீப்தி, நம்ம மட்டும் என்ன எக்ஸப்ஷனலாக என்ன? போக மனசும் இல்லை, எனக்கு வேற வழியும் தெரியல ஜஸ்டின். போகாம போன்னு சொல்றியா தீப்தி? யார் மனசும் நோக்காம போயிடலான்னு சொல்றேன் ஜஸ்டின். அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவளை விட்டு ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன். இங்கே ட்ரூ லவர்ஸ் சேர்றதெல்லாம் சினிமாவில் மட்டும்தானே, ரியல் லைஃப்பில் டேய் டேய் எந்திரா மூதேவி. ஏண்டா கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, அதுக்குள்ள கனவுல ரொமான்ஸா? சீக்கிரமா வாடா. டேய் சிப்பா, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. ஐயோ கனவா? உந்தன் ரசிகை நானும் உனக்கே புரியவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், இவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம். ஹலோ ஹலோ தீப்தி. சொல்லுங்க மாப்பிள்ள. தீப்தி தூங்கிக்கிட்டு இருக்கா, ஃபோனை சார்ஜ் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் இருங்க மாப்பிள்ள, கொண்டே கொடுக்குறேன். ஆமாம் மாமா, ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமாக பேசுறிய? நான் உங்ககிட்ட தான் மாமா பேசணும். என்னாச்சு? இல்லை மாமா, நான் ரிலீஜியன் மாறிக்கிறேன். தயவு செஞ்சு என்னையும் தீப்தியும் பிரிச்சிடாதீங்க மாமா. என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? எது கனவுதும் கண்டீங்களா? இல்லை மாமா, நான் மாறிக்கிறேன். என்னால் தீப்தி இல்லாமல் இருக்க முடியாது மாமா. எதுக்கு மாப்பிள்ள இப்போ அதெல்லாம்? அதான் நிச்சயத்தை போய் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. யார் எதுவும் சொன்னாங்களா? இல்லை மாமா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே சொந்தக்காரங்க ஊருக்காரங்க தான் சொல்லுவாங்கன்னு எங்களை பிரிச்சிருவீங்களும் பயமாக இருக்கு மாமா. அதான் மாமா. இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்க? கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தையா தீப்தி? நானும் எல்லா அப்பா அம்மா தானே. அவள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவள் தான் என் உலகம். இந்த ஊருக்காரங்க சொந்தக்காரங்களாம் இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. அமையலுக்காலையும் பொண்ணு மனசில் என்னால் மாற்றிக்க முடியாது. இங்கே எல்லா சாமியும் ஒன்று தான் மாப்பிள்ள. இங்கே இடத்த மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கலாமா மாப்பிள்ள? நாங்களே மாறணும்னு நினச்சாலும் நீங்கள் மாற விட மாட்டீங்க போல இருக்கு. என்ன மாப்பிள்ள? சரி மாமா,
நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் சீக்கிரமா வாடா, கீழே அன்பே சிவம் படம் போட்டிருக்காங்க. என்ன படம்? அன்பே சிவம். Oh,